வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இதில் கொஞ்சம் என்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் ஒரு 2025 இல்லைங்களா, ஜனவரி 11 வரைக்கும் நான் எனக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தது குரூப் 2 அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது 2012 2025 ஜனவரி 11 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு நான் அந்த தடவை செலக்ட் ஆகலை. இதுக்கு முன்னாடி 2-3 இதில் செலக்ட் ஆகிட்டு இன்டர்வியூ வரைக்கும் கவுன்சிலிங் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ அப்போ நான் இந்த இத்தனை வருஷங்கள் படித்தது எனக்கு என்ன பயன் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் யோசித்தேன். கற்ற கல்வி வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது எனக்கு என்னாச்சு, ஆனால் நான் ஒரு புரிதலுக்கு வந்தேன். நம்ம இதுக்கு வரலையோ, இந்த வேலைக்கு வரலையோ, ஒரு அரசு பணி செய்கிறதுக்காண்டி நம்ம வரலையோ, அதனால தான் நமக்கு இந்த பணி தள்ளி தள்ளி போச்சோ. ஆனால் என்னால் முடிஞ்ச அத்தனையும் தவம் மாதிரி செஞ்சேன். ஆனால் எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணேன். ஆனால் அந்த வெற்றி கையில் கிடைக்கலன்னொன்னே எனக்குள்ள தீவிரம் என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி முயற்சி பண்ணி கடைசியில் ஒருத்தங்க வேலை கிடைக்காம போனால் அதுக்கு நான் முன் உதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் இன்னும் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த 2025 ஜனவரி 11 எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படிப்பு மூலம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தில் வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ நான் என்ன உணர்றேன்னா, அந்த 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 12 வருஷத்துக்கு மேலே என்னை அந்த கல்விக்குள்ளே வச்சிருந்து என்னை வெளியே எங்கேயும் போகாமல் அவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அந்த டிவைன் அப்படின்னு தான் உணர முடியுது. நான் திசை மாதிரி போயிடக்கூடாது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தேன்னா என்ன இருக்கும், நேரம் நான் ஒரு 35,000 40 சம்பளம் வாங்கியிருப்பேன். ஆனால் இது இது தன்னை உணர்தலோ ஞானத்தை நோக்கியோ தேடலோ எனக்கு வந்திருக்காது. ஒரு குடும்பமாக, ஒரு வேலை, ஒரு காரு, ஒரு வீடு, நகைகள், பணம் இப்படின்னு ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப தீவிரமாக ஒரு வருத்தம் இருந்துச்சு. நம்ம ஏன் இப்படி 12 வருடங்களை நம்ம கல்விக்குள்ளேயே கொடுத்தோம். நான் ரொம்ப என்னை இப்படி இயற்கையை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குங்கிறத ஏன் உணர்ந்தேன்னு சொன்னேன்னா, நான் வேறு காரியங்கள் எதுவுமே பேசுகிறதில்ல. அந்த இதில் நான் தன்னை உணர்தற்குரிய ப்ராசஸ்ஸு 50%, நான் குடும்பத்தை 50%, அந்த படிப்பு இந்த 3க்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரிக்குள்ளே இருந்துச்சே ஒழிய நான் வேறு எங்கேயும் வெளியில் போவே இல்லை. எக்ஸ்ட்ரா புறத்தன்மைக்கு, அதாவது என் வளர்ச்சிக்கு என்ன தடையாக இருக்குமோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அடித்து தூக்கிடுச்சு. அப்போது இப்போ நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, நான் இதை பேசுகிறதுக்கு எனக்கு அதாவது என்னென்னா கண்டென்ட் இருக்குது, நான் பேசலாம் அப்படின்னால இதை சொல்கிறேன். அப்போது நம்மளோட இந்தியா அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாரத தேசம் பழம்பெரும் தேசம், இங்கே ஞானம் மலர்ந்திருக்கு, மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறது, ஒரு புனித பூமி, ஆத்மா புனித ஆத்மாக்கள் நிறைந்தது. இந்த இந்தியா ஒரு உலகத்திலே வல்லரசு நாடாகக்கூடியது, எல்லா மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரி சில சிறப்புகளோட. ஆனால் அதே நேரத்தில் இந்தியர்கள் அப்படின்னோடனே ஒரு என்னது ஒரு அலட்சிய போக்கு இருக்குது. இது மறக்க முடியாது தானே. இதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்மளே புரிஞ்சிக்காமல் விட்டதுனால தான். தமிழின் தொன்மையை யார் சொன்னா? 1896 அந்த டைமில் நம்ம சொல்லலை. தமிழ் மொழி தொன்மையானது, தமிழ் மொழி பழமையானதுன்னு சொல்லி அவங்க கல்வெட்டை ஆராய்ச்சி அவங்க கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் மட்டும் இங்கே வரலன்னா நம்ம இன்னும் கலாச்சாரத்தில் ஒன்று இருக்குமாங்கிறதே தெரியாமல் போயிருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களோட ஒரு சர்வெண்ட்டாக நம்மளை மாற்றி விட்டுட்டு கடைசியில் சுதந்திரமும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன கேட்டால் சுதந்திரம் கொடுத்த மாதிரி தான் நினைக்கிறேன். இது ஒரு ஒப்பந்தம். நான் கொடுத்த சுதந்திரம் கொடுத்துருப்போம், ஆனால் நீங்கள் இப்படி தான் இருக்க போவீங்கன்னு அவங்க ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. 2026 இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம என்ன சங்கல்பம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வரலாறு மீட்டெடுக்க விட நம்ம வரலாறில் என்னென்னு உண்மையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள்லாம் உண்மையில் யார்? அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது தான் எனக்கு
தோணுச்சு. 6th to 12th வரைக்கும் வரலாறு படிக்கிறோம். இந்த வரலாறு எதுக்கு படிக்கிறோம்? அந்த அந்த டிஎன்பிஎஸ்சிக்குரிய 15 மார்க்குக்கும், அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்காண்டி ஒரு 15 மார்க்குக்கும் 30 மார்க்கு, எக்கனாமிக்ஸில் ஒரு 15 மார்க்கு, ஜியாகிரஃபியில் ஒரு 15 மார்க்கு, இந்த மாதிரி மார்க்குக்காண்டி படித்தோம். அப்போ நம்ம இந்தியாவோட மேப், இந்தியாவோட தமிழ்நாட்டோட மேப் இந்த மாதிரி தான் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இந்த அறிவு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பின்னாடி புரிதலுக்காண்டி. நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா, தமிழ்நாடுனா இந்த நிலத்தில் இருக்குது, இவ்வளோ நம்மக்கிட்ட வந்து உயிர்க்கோளங்கள் இவ்வளோ இருக்குது, நம்ம வளங்கள் இவ்வளோ இருக்குது, நம்ம ரிசோர்ஸ் இவ்வளோ இருக்குது, நம்ம காடோட தன்மை இவ்வளோ இருக்குது, நம்ம மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட வந்து இயற்கை வளங்கள் இவ்வளோ இருக்குது, செயற்கை வளங்கள் இப்படி இருக்குது, தொழிற்சாலை வளங்கள் இப்படி இருக்குது, மனித வளம் இப்படி இருக்குது, இதெல்லாம் வரலாறுல தாண்டி புவியியலில் நிறைய படிக்கிறோம். அப்போது நம்ம நாட்டோட வளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எனக்கு இதை படிக்க வச்சுருக்காங்க. இதே மாதிரி முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் வெளியில் விஷயத்துக்கு வரேன். அப்போது வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பண்டைய கால கற்காலம் இந்தியா, அப்புறமா வந்து கற்காலத்திலே பழைய காலம், புதிய காலம், அப்புறம் வந்து இது முன்னாடி மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம். இந்த நாகரிகத்துக்குள்ளே நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு ஒரு காலகட்டம் படிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் சிந்து சமவெளின்னு வரும்போது நம்ம என்ன வந்து எந்த தன்மையில் நம்ம இருந்தோம், அதை விட நம்ம என்னென்னா சிந்துவெளி நாகரிகம் படிக்கும்போது தான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இதை கூட நம்ம பல வரலாறு சொன்னது கூட மார்ட்டின் வீலர், அப்புறம் வந்து இந்த மாதிரி 1851 ஆரம்பித்த இந்திய தொல்பொருள் நிறுவனத்தின் மூலம்தான் நம்ம வந்து கண்டே பிடிச்சிருக்கோம் நம்மக்கிட்ட எவ்வளோ வளங்கள் இருக்குன்னு. அதுவும் அந்த லாகூரில் ஒரு ஒரு ட்ரெயின் ரோடுக்கு போகிறதுக்காண்டி, அந்த ட்ரெயின் ரோடு கூட வந்து டல்கோசி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க குட்ஸை நம்மக்கிட்டேருந்து நம்ம பொருட்களை ஏற்றி கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஹார்பரில் ஏற்றி அவங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதை இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது அந்த புக்கில் உள்ள டேட்டாலாம் அது சொல்லணும். டேட்டா எல்லாமே டேட்டா தான். இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் செஞ்சாங்க, இவ்வளோ பேர் வந்து மாற்றம் பண்ணாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இவ்வளோ டேட்டா மட்டும் தான் இருக்குது. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு நம்ம ஒருத்தரை படிப்போம், தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தான் செல்வங்களின் சுரண்டல் அப்படிங்கிற புக்கு மூலமாக நம்மக்கிட்ட எவ்வளோ மில்லியன் போச்சு அப்படின்னு. 1866 பார்த்திங்கன்னா பஞ்சம். இனிமேல் நமக்கு ஒரு வேளை பஞ்சம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பஞ்சம்தான் வருங்கிறது நமக்கு ஏன் தெரியலை. இயற்கையாகவே உருவாக்கப்பட்டது. நம்மக்கிட்டேருந்து டன் கணக்காக கோதுமை நமக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே நம்ம இங்கே பஞ்சத்தில் இருக்கோம். இங்கே மழை பெய்யலை. நம்மக்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க, நிலையான வரி போட்டு நம்மக்கிட்ட பணம் கேட்குறாங்க. எங்ககிட்ட வந்து வரி கட்டுங்கன்னு கேட்குறாங்க. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, மன்சப்தாரி முறை மூலமாக வந்து நம்மளை வந்து அடக்கி ஒடுக்கி ஆண்டுட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அந்த மூலம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர், ஒரு அதிகபட்சமாக ஒரு 50 பேர் வந்து நம்மளை வந்து இவ்வளோ பெரிய ஒரு இந்திய நாட்டவே கைக்கில் வச்சு கொண்டு வந்து அதிகாரத்தை கையில் எடுத்து அவங்க கொடுத்த இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ட்ரேடையும், நம்ம வருமானத்தையும், நம்ம ஜஸ்டிஸ் நீதித்துறையும் அவங்க பிரிக்கலைன்னா இப்போ வரைக்கும் பிரிச்சிருக்க மாட்டோம். ஸோ மாற்றங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு போனதை நம்ம இன்னும் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம இதை விட மிக சிறப்பாக நம்ம வாழ்ந்தோங்கிறதே மறந்துட்டோம். அதான் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்த அந்த 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 வந்து 72 பாளையங்களாக பிரித்ததுக்கு என்னை கேட்டால் வந்து 900 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் ஒரு 1500 2000 வருஷம் முன்னாடி தான் நம்ம தமிழ சங்க காலமே இருந்திருக்கு. 2000 சங்க காலம்தான். 2000 இருந்த சங்க காலங்கள் ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் வந்து புத்த மதம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சைவம், வைணவம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள மாற்றங்கள்லாம் வந்து அந்த சைவத்திலேயே ஆடு பலியிடுதல், இந்த குதிரைகளை அஸ்வமேத யாகம், இந்த மாதிரி யாகங்கள்லாம் செஞ்சு நிறைய உயிர்களை பலியிடுறதுனால அந்த கால சூழ்நிலை மாற்றமாகவே தேவாரம், திருவாசகம் இந்த சைவத்துலேயும், ஆழ்வார்கள் வந்து வைணவத்துலேயும் இந்த மாற்றங்கள் போய் அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள், அவங்களுக்குள்ள அழிவு ஏற்பட்டு புத்த மதம்
சைன மதம் ஏற்பட்டு அவங்க வந்து நம்ம இந்தியாவில் சில மதங்கள்லாம் பரப்பி நம்ம அசோகர் போன்றவங்கலாம் அந்த கலிங்க போர் மூலம் சில மாற்றங்கள் செஞ்சு இந்த வரலாறு இப்படி போயிட்டுருக்கு. இந்த சங்ககால நூல்கள் ஒரு பக்கம் வந்து தான் நம்மளை வந்து தமிழ்நாடு எப்படி இருந்தது, தமிழகம் எப்படி இருந்தது, தமிழக மக்கள் எப்படி இருந்தாங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த சில நூல்கள் இலக்கிய நூல்கள் மூலம் தான் நம்ம தமிழகம் எப்படி இருந்தது, அகநானூறு, புறநானூறு, 14 கீழ்க்கணக்கு நூல்கள், 14 பெண்கணக்கு நூல்கள் மூலம் நம்ம எப்படி இருந்தோங்கிறது அதில் தான் தெரியுது. அப்போது நம்ம எப்படி ஒரு போர் செஞ்சோம், நம்ம எப்படி வந்து இந்த நாட்டை வந்து நம்ம வந்து காத்தோம், பெண்கள் எப்படி வந்து அந்த போரில் செஞ்சாங்க, யார் நம்ம முதல் பெண் வீரமங்கை, நம்ம ஜான்சி ராணிங்கிறது வந்து அவங்க வட இந்தியாவில், நம்ம ஊரில் யார் வேலுநாச்சியார். அந்த வேலுநாச்சியாருங்கிற பெண் எப்படி வந்து அந்த தன்மையில் இருந்தாங்க. அப்போ வேலுநாச்சியார் சார்ந்து இன்னும் ஏன் பெண்கள் இல்லை, வரலாறு மறைக்கப்பட்டிருக்கா, இல்லை வேறு பெண்கள் இல்லையா? மீனாட்சி ஆட்சி செஞ்சாங்கன்னு இருக்கு. யார் பகர ஆளுநராக வச்சு செஞ்ச விஜயநகர பேரரசு ஆட்சி செஞ்ச ராணி மங்கம்மாள், அவங்களோட மருமகள் தான் மீனாட்சி. அப்போ அந்த வரலாறுலாம் என்ன, இதெல்லாம் நம்ம டேட்டாவாக படிக்கிறதுனால நமக்குள்ளே ஒரு 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 டேட்டா மனப்பாடம் பண்ண முடியல. ஒரு புக்கை தான் படிக்கிறோம். எதை 12ங்கிறது ஒரு புக்கு, 11ங்கிறது புக்கு. இந்த வரலாறை படித்து இந்த இந்த கேள்வி நம்மளால் எழுத முடியல, நம்ம பதறோம். எனக்கு வேலை கிடைக்கல, அந்த கேள்வி நான் சரியாக ஃபாலோ பண்ண முடியல, உணர்வாகவே இல்லை, அது டேட்டாவாக இருக்குது. இந்த மூலம் இதை படித்து எனக்கு வேலை கிடச்சி அந்த வேலைக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. நம்ம கல்வி முறையே தவறு. இதெல்லாம் யார் மாற்ற பயம். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏதேதோ மாற்றம். முந்தியெல்லாம் புக்கு கிடைக்காது, படிக்கிறதுக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இருக்காது. இன்றைக்கி யூடியூப்பில் எல்லாமே இருக்குது, எல்லா புக்கும் கிடைக்கிது, ஆனாலும் நம்ம படிக்கல. இங்கே வந்து போதைப் பொருட்களும் குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு தவறி போச்சு. பெற்றோர்களே இங்கே முன்னுதாரணமாக இல்லை. இதெல்லாம் மாற்றணும். நம்ம பழைய மாதிரி நம்ம கலாச்சாரத்தையும் இதையும் மீட்டெடுக்கணும். நம்மகிட்டேருந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை புக்கெல்லாம் எரிக்கும்போது 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து இருந்துச்சு. அப்போ எவ்வளோ புத்தகங்களை போட்டு எரிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே நீங்கள் வந்து நம்ம படித்ததுனால அதை சொல்ல முடியுது. அந்த நவீன இந்திய வரலாறில் பார்த்தீங்கன்னா யார் ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனிங்க வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் டச்சுக்காரர்கள், அப்புறம் வந்து டச்சுக்காரர்களோட ஃப்ரெஞ்சுக்காரர்கள், இந்த பிரெஞ்சுக்காரர்கள் கூட நம்ம கூட ஒரு இது பண்ணுறது. ஜஹாங்கீர் மட்டும் அன்றைக்கி பெர்மிஷன் கொடுக்கலன்னா ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. 1600 எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ கொண்டு வந்து இந்த சாமரின் வந்து அவங்கள வரவேற்று நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க இரக்கத்தினாலையும், நம்மக்கிட்ட கருணையினாலையும், நம்ம மனிதாபிமானத்தினாலையும், நம்ம அன்புனாலையும் நம்ம அவங்கள வரவேற்று அதன் மூலம் நம்ம வளங்கள்லாம் பார்த்துட்டு போய் அங்கேருந்து அந்த அவங்க வந்த கப்பல் வந்து 2 கப்பல்லேருந்து இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பல்லேருந்து வந்தால் இங்கேருந்து 500 கப்பலில் பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கஜினி முகமது 14 வாட்டி 13 வாட்டி 14 வாட்டி 17 வாட்டி அப்படின்னு ஒரு கதை டேட்டா சொல்கிறோம்ல, என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கிறது வந்து இப்போ வரைக்கும் தெரில. அதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லி நம்ம சிரிச்சுக்கிறோம். அங்கவை சங்கவை பாரி மகளிர்கள் இதெல்லாம் சும்மா டேட்டாவாக இருக்குது. கண்ணகி எப்படி வந்தாங்க, ஏன் இறந்தாங்க, அதெல்லாம் சும்மா இந்த பட்டிமன்றம் வச்சு இந்த மக்கள்கிட்ட பேசி அந்த வாய் திறமையை காமிக்கிறது பொழுதுபோக்குக்காண்டி நடக்குது. இந்த பாருங்கள், டிவியில் பாருங்கள், நிகழ்ச்சிகள் மூலம் அந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுறது. இது மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைங்களும் இங்கே ஞானத்தோடு வந்துட்டாங்க, ஞானமாகவே பிறந்துட்டாங்க. தன்னை அறிதல் அவங்களுக்குள்ளே இயல்பாகவே இருக்குது. ஞானம் மலர தேவையில்லை, வரும்போதே ஞானத்தையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு. அதனால தான் இப்போ இருக்க குழந்தைகிட்ட நம்மளால் பேசவே முடியல. அதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். நல்ல நல்ல விஷயங்கள். இந்த பூமி தலைகீழாக ஆக்கப்படுது, 360 லெவலில் சுற்றப்போகுது தன்மை நோக்கி. அதனால் நம்ம வரலாறை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். மீட்டெடுக்க வேண்டாம், நம்ம என்ன உண்மையாக இருக்கோ அதை சொன்னால் போதும். இப்போ இருக்க சொன்ன டேட்டாலாம் எல்லாமே வந்து இது தேவையில்லை.
நன்றிகள்.